தமிழ்நாடு அரசின் 7வது மாநில நிதி ஆணையத்தின் அமைப்பு ஆணையிடப்பட்டுள்ளது. அதற்கான விவரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆணையானது பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்து மாநில அரசுக்கு வழங்கிட வேண்டிய நிதி பகிர்வு குறித்த உரிய பரிந்துரைகளை இந்த ஆண்டு வழங்கப்படும். இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் ஒதுக்கப்பட்ட வகையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள இந்த ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குறித்து தற்போது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவராக அலாவுதீன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக அலாவுதீன் அவர்கள் தலைவராக இருப்பார். அதே போல அலுவல் சாரா உறுப்பினராக தினேஷ் குமார் மேயர், திருப்பூர் மாநகராட்சி மற்றும் உறுப்பினர்களாக நகராட்சி நிர்வாக இயக்குனர், ஊரக உள்ளாட்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் அவரும் உறுப்பினராக இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பேரூராட்சி ஆணையர் மற்றும் செயலாளராக செட்டிங் அரசு துணை செயலாளர் உள்ளிட்டவர்கள் இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7வது மாநில நிதி ஆணையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த 7வது மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான செய்தியை தற்போது நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆணையானது 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து தொடங்கும் 5 ஆண்டுகள் தொடங்குகிறது. இந்த ஆணையம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 31ஆம் தேதிக்கு தங்களுடைய அறிக்கையை தமிழக அரசுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக இவர்கள் மாநில அரசு விதிக்கப்பட்டுள்ள வரிகள், தீர்வைகள் மற்றும் கட்டணங்கள் ஆகியவற்றின் நிகர வருவாயினை மாநில அரசுக்கு ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளுதல், இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். எத்தனை வருவாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த உள்ளாட்சி அமைப்புகளிடையே அதன் பங்குகள் முறையாக பகிர்ந்து அளிக்க வேண்டும். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அல்லது அவர்கள் கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய வரிகள், தீர்வைகள் மற்றும் கட்டணங்கள் ஆகியவற்றை தீர்மானித்தல் மாநில அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவி மாநில உள்ளீடுகளை குறித்து இவர்கள் ஆராய்ந்து இந்த ஆணையம் வருகின்ற ஆகஸ்ட் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அவர்களுடைய அறிக்கையை தமிழக அரசுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த 7வது மாநில நிதி ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அலுவல் சாரா உறுப்பினர்கள் குறித்து அந்த தலைவர்கள் பட்டியல் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது.